மகன் மேல பாசத்தை காட்டுறாங்களோ இல்லையோ, மருமகளான நந்தினி மேல சரியான வெறுப்பு காட்டிட்டு இருக்காங்க சுந்தரவள்ளி. அருணாச்சலம் பிஸ்னஸ் மீட்டிங்காக டெல்லி போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்கு 10 நாள் ஆகுனாலும் அப்பவும் அவங்க ஃபோன் பண்ணி சூர்யா எப்படி இருக்கான், நந்தினி என்ன செய்யறா, நந்தினி போய் சூர்யாவை பார்த்தாளா, இப்படி ஒவ்வொன்றா விளக்கமா அவ்வளவு விவரமா கேட்குறாங்க. ஆனா சுந்தரவள்ளி, ஓஹோ, உங்களுக்கு அங்க இருந்துகிட்டு இன்னமும் இவ்வளவு அக்கறை இருக்கா இவ மேல? ஏன் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பொய்யா தெரியுதா? அவன் மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறையா? வேணா வீடியோ கால் காட்டட்டுமா அப்படின்னு சொல்லி சுந்தரவள்ளி சரியான கோபத்துல அருணாச்சலத்து மேல கோவப்படுறாங்க. என்ன சுந்தரவள்ளி, ஏன் இப்படி காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிற? அவ என்னதான் இருந்தாலும் நம்ம மருமக. அவளை விட வேற யார் சூர்யாவை நல்லா பார்த்துக்க முடியும்? நீ முதல்ல சூர்யாவை பார்க்கறக்கு அனுமதி கொடுங்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுங்க. அவ இனிமே உள்ளேயே வரக்கூடாது. அப்படிதான் நான் வெளியில வச்சிருக்கேன். அவளை திரும்பவும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. சூர்யாவுக்கு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணமே அவதான். திரும்ப திரும்ப அவளை கூட்டிட்டு வந்து என்ன அசிங்கப்படுத்தாதீங்கிறாங்க சுந்தரவள்ளி. என்ன சுந்தரவள்ளி இப்படி பேசிட்டு இருக்க? சூர்யா இருக்கிற நிலைமை என்ன? அவன் இருக்கிற இந்த நிலைமையில இப்ப நந்தினி பக்கத்துல போகலைன்னா அவனுக்கு தேவையான வசதிகள் யார் செஞ்சு கொடுப்பா? ஒரு தண்ணி தேவைன்னா கூட நந்தினியா இருந்தா எவ்வளவு பக்குவமா பார்த்துக்குற கடமையும் நந்தினிக்கு இருக்கு. நீ பேசாம அமைதியா இரு, எல்லாம் அவ பார்த்துக்கிட்டோங்கிறாங்க. அப்படியெல்லாம் விட முடியாது. இனிமே சூர்யா என் பையன், அவனை எப்படி பார்த்துக்கணும், எப்படி கவனிச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். ஏன் கூட பிறந்தவ அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க, அவளுகளும் பார்த்துக்குவாளுங்க. நீங்க என்ன வேலையா போனீங்களோ அந்த வேலையை மட்டும் ஒழுங்கா பார்த்துட்டு பத்திரமா வந்து சேருங்க, போதுமா? போனை கட் பண்றேன்னு சொல்லி போனை வைக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த கல்யாணம், ச்சே, இதெல்லாம் ஒரு பொம்பளை மனுஷிதானா? பணம் காசு இருந்து என்ன செய்யறது? சனத்துக்கு அனுசரணையா இல்லையே. பணம் காசு கௌரவம் அந்தஸ்து இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு வருத்தனமான கௌரவத்தை எல்லாம் கொண்டு குப்பையில போட வேண்டியதான். இப்ப சூர்யா சாருக்கு இப்படி நிலைமையானதுக்கு காரணமே இவங்க பொண்ணு தான். அதை கண்டிக்கவே இல்லை. இப்ப அந்த பொண்ணை உள்ள விட்டுக்கிட்டு என்னெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பாவ நந்தினி எப்படி துடிச்சு போய் உட்கார்ந்துருக்கா. என்னதான் இருந்தாலும் கட்டின பொண்டாட்டிக்கு அவ மனசு பதறத்தானே செய்யும். நந்தினியை பார்க்கவும் விட மாட்டேங்கிறாங்க. சூர்யா சாரை பக்கத்துல இருந்தும் பார்த்துக்கவும் மாட்டேங்கிறாங்க. இப்ப என்னதான் செய்யலாம்? சரி, இந்த அம்மாவுக்கு ஒரு வழி பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இப்ப கல்யாணம் வெளியில வந்து பாக்குறாங்க. நந்தினி உட்காந்துருக்காங்க. நந்தினி உட்காந்துக்கிறத பார்த்துட்டு கல்யாணம் வந்து சொல்றாங்க, என்னம்மா இது கொட்டும் பணியில இப்படி கோந்திருக்கியே, எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்கிறாங்க. என்னன்னே பண்றது, சூர்யா சாரை பார்க்கறதுக்கு தான் என்ன அனுமதிக்க மாட்டேங்கிறாங்களே. அவர் என் கண்ணுக்குள்ளேயே இருக்காரு. அவரை நான் பத்திரமா பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்னை உள்ளேயே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. சுந்தரவள்ளி அம்மா வேற படிக்கட்டுக்கு படியிலேயே உட்காந்துருக்காங்க. எப்படி போனாலும் என்னை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கிட்டையே நெருங்க விட மாட்டேங்கிறாங்க. நான் என்னதான் செய்யட்டும்? சூர்யா சாரு நந்தினி நந்தினின்னு கூப்பிடுறது என் காதுல விழுதுங்கிறாங்க. ஆமா நந்தினி, உன்னை தான் கூப்பிட்டுட்டே இருக்காரு. ஆனா அவங்க எல்லாம் வந்து கிட்ட நின்னா கூட அவங்கள பார்க்க விரும்பாத இருக்காரு சூர்யா. ஆனா என்ன செய்யறது? சுந்தரவள்ளி அம்மாவும் மாதவியும் சொன்னா கேட்குறாங்களா? அவங்க 2 பேரும் போய் முண்டிக்கிட்ட நின்று அவருக்கு பணிவிடை செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன்னு அவங்கள தொந்தரவு தான் கொடுக்குறாங்கங்கிறாங்க கல்யாணம். என்னென்ன செய்யறது? நான் இங்கே இருக்கிறது அவருக்கு எப்படியாவது தெரியணுமேங்கிறாங்க. நான் போய் சொல்றதுக்கும் அவங்க எல்லாரும் பக்கத்துலேயே இருக்கிறாங்களேம்மா, நான் எப்படி சொல்லட்டுங்கிறாங்க. சரின்னு நீங்கள் சூர்யா சாருக்கு சாப்பாடோ காப்பியோ கொடுத்துட்டு போவீங்கல்ல, அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது நான் எழுதி கொடுக்குறத நீங்கள் சூர்யா சாருக்கு கொண்டு போய் காட்டிடுங்க, அவர் பார்த்துக்குவாருங்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன். சரிம்மா, நீ எழுதி கொடு அப்படின்னு கேட்கவும் நந்தினி ஒரு ஸ்லேட் ஒன்று எடுக்கிறாங்க. ஸ்லேட்டில் மனசில் தோணுதையெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க. சூர்யா சார், நான் இங்கே தான் இருக்கேன், என்னை இன்னும் உங்களை பார்க்க அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிறாங்க, இப்படி நடந்ததுக்கு காரணம் நான் தான் சொல்லி என்னை உங்களை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் எந்த நேரமும் உங்கள் ஞாபகமாக தான் இருக்கேன், உங்களுக்கு நல்லா ஆயிடணும் குணமாயிடணுங்கிறதுக்காக நான் தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன். இப்படியெல்லாம் நந்தினி எழுதியிருக்காங்க. இதையெல்லாம் எழுதுனதையும் அலையாமல் ஒரு கவரில் வச்சு கல்யாணத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. கல்யாணம் இதை கொண்டு கொடுக்கலான்னு அதை முயற்சி பண்ணுறாங்க. நந்தினி, நீ எழுதி கொடுக்கறத நான் சூர்யா சார்கிட்ட கொண்டு கொடுத்துட்றேன். இன்னைக்கு நைட்டு என்ன ஆனாலும் சரி, நீ போய் இன்னைக்கு சூர்யா சாரை நீ பார்க்க போறேங்கிறாங்க. எப்படி நான் போவேன்? அதான் மாதவியும் அவங்க அம்மாவும் எல்லாரும் பக்கம் பக்கமாக இருக்காங்களே, அப்படி இருக்கும்போது நான் எப்படின்னே போகட்டுங்கிறாங்க. அதுக்கான ஏற்பாட்டை நான் பண்ணுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் இப்போவே மெடிக்கலுக்கு போகிறேன். போயிட்டு தூக்க மாத்திரையை வாங்கினதும் அவங்க குடிக்கிற காபி தண்ணிலையோ இல்லை ஜூஸ்லையோ இல்லை சாப்பாட்லையோ ஏதோ ஒன்றில் நான் அவங்களுக்கு கலந்து கொடுத்துட்றேன். நல்லா வெடிகிற வரைக்கும் ஃபுல்லாக தூங்குவாங்க. நீ அந்த நேரத்தில் சூர்யா சார் போய் பாரு. அப்பப்போ அவருக்கு கண் விழிப்பு வந்தபோது உன்னோட ஞாபகமாக தானே இருக்காங்க. அப்போ நீ சூர்யா சார் கிட்ட போய் மனசு விட்டு பேசுன்னு சொல்கிறாங்க கல்யாணம். இதை கேட்ட நந்தினிக்கு, அப்பாடா, எப்படியோ நீங்களாவது உள்ளே போக வர்றீங்க, இப்படி ஒரு ஏற்பாட்டை செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கே ரொம்ப நன்றிண்ணே. நீங்கள் அப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணுங்கண்ணே. நான் போய் சூர்யா சாரை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். பாவம், அவர் இப்படி இந்த நிலைமையில எப்படி துடிச்சு போறாரு. அவர் சத்தம் போடுறதே எனக்கு அப்படியே மனசுக்குள்ள அலறுது. கிட்ட இருந்து பார்த்துக்க முடியலையேன்னு என் மனசெல்லாம் குமுறுது தெரியுமா? என்னையும் அறியாம கண்ணுல கண்ணீரா போய்கிட்டு இருக்கு. நான் என்ன செய்யட்டும்? சூர்யா சாருக்கு பக்கத்துல இருந்தா ஒரு ஆறுதலாவது இருக்கும். அதுக்கும் வழிவிடாம இப்படி என்னை எவ்வளவு சிரமத்துக்கு ஆளாக்கிட்டாங்கங்கிறாங்க நந்தினி. நந்தினிமா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எதுக்கு இருக்கேன், பார்த்துக்கிற விடுங்கிறாங்க. சரிண்ணே, உங்களை நம்பித்தான் நான் இருக்கேன். எப்படியாவது இன்னைக்கு சூர்யா சாரை பார்க்கறக்கு எனக்கு ஏதாவது வழி ஏற்பாடு பண்ணி கொடுங்க. அவரை பார்த்து 2 நாள் ஆச்சு. ஹாஸ்பிட்டல்லையும் ஐசி ரூமுக்குள்ள வச்சுட்டு பார்க்கறக்கு விடாம பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு வந்து இவங்க என்ன பார்க்க விடாம பண்ணியிருக்காங்க. இதுவே அருணாச்சல ஐயா இருந்திருந்தா எப்பவே என்ன
உள்ளே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அவர் வர்றதுக்கும் 10 நாள் ஆகும்னு வேற சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ அவரும் எனக்கு ஃபோனே பண்ணலை, என்கிட்ட ஃபோனும் வேற இல்லை. எப்படியாவது நீங்கள் தான் சூர்யா சார்கிட்ட பேசுறக்கும் அவரை பார்க்குறக்கும் எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுக்கணும்னு கெஞ்சுறாங்க நந்தினி. நீ ஒன்றும் கவலைப்படாத, அண்ணன் எதுக்கு இருக்கேன், நான் பார்த்துக்கிற விடுமா. இந்த பணப்பேய்களை எல்லாம் ஒரு வழி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ உள்ளே போய் சௌகரியமாக சூர்யா சார்கிட்ட பேசலாம். அதுக்கான ஏற்பாடு இன்னைக்கே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன கல்யாணம் தூக்க மாத்திரையும் வாங்கிட்டு வராங்க. வந்ததுமே ஓஹோ நீங்கள் எவ்வளவு நேரம் காவல் காத்திருக்க முடியும், சூர்யா சாரையும் நந்தினி பிள்ளையும் பிரிக்கிறக்கா நீங்கள் ஏற்பாடு பண்ணுறீங்க, இருங்க உங்களுக்கு வைக்கிற வெட்டுன்னு சுந்தரவல்லி ஜூஸ் கேட்குறாங்க. அவங்களுக்கு கலக்கும் போதே அங்கே மாதவி ரேகா அசோகன் இவங்களுக்கும் சேர்த்து ஜூஸை கலக்கி கொண்டு போறாங்க. கல்யாணம் அடி கட்டிக்கிட்டு உட்கார்ந்திருந்த சுந்தரவல்லி பால் கொண்டு வர சொல்றாங்க. பால்ல தூக்க மாத்திரையை கலந்துடுறாங்க. கல்யாணம் மாதவி ரேகா அசோகன் இவங்க எல்லாத்துக்குமே அந்த பால்ல கலந்த மாத்திரையோட கொண்டு போய் பாலை கொடுத்துட்றாங்க. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதும் பாலை குடிச்சு நல்லா அசந்து தூங்கிடுறாங்க. யாருனாலே கண்ணு முழிக்க முடியல, அவ்வளவு தூக்கம் கண்ணு சொக்குது. அப்பாடா நாம நினைச்ச மாதிரி இந்த பெசாதுக எல்லாம் நல்லா படுத்துருச்சு, இனி வெடிகிற வரைக்கும் எழுந்திருக்காதுங்க. இப்பதான் நல்ல சான்ஸ்ன்ட்டு போய் நந்தினியை பார்க்க போறாங்க. கல்யாணம் நந்தினி மொட்டை மாடியில் இருக்காங்க. கல்யாணம் போய் நந்தினியை பார்க்குறாங்க. நந்தினி நான் நினச்ச மாதிரியே எல்லாரும் நல்லா அசந்து தூங்கிட்டாங்க, யாரும் இப்போதைக்கு எழுந்திருக்க மாட்டாங்க, எல்லாம் வெடியிருக்க வரைக்கும் தூங்குவாங்க, வெடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எழுந்திருப்பாங்க, அந்த அளவுக்கு பவரான மாத்திரையை போட்டு கொடுத்துருக்கேன். வாமா நந்தினி, நீ சூரிய சாரை வந்து பாரு, அவர்கிட்ட நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அவர்கிட்ட நேருக்கு நேராக பேசு. பார்க்கறக்கு பரிதாபமாக இருக்கு தெரியுமா, உன் பேரையா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, 4 வார்த்தை ஆறுதலாக பேசினாலும் அது நல்லா இருக்குவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கல்யாணம் அப்போ தான் நந்தினி உள்ளே போகிறாங்க. அப்போ ரேகா அசோகன் இவங்க எல்லாரும் படிக்கட்டிலேயே நல்லா அசந்து தூங்கிடுறாங்க. இங்கே சுந்தரவல்லி டைனிங் டேபிள்லேயே அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்பாடா கல்யாணம் நீங்கள் நல்ல வேலை பண்ணீங்கிறாங்க. ஆமாம்மா என்ன இருந்தால் பார்க்கறது, இவங்க பண்ணுறதெல்லாம் என்னால் பொறுத்துக்கவே முடியல, அதுதான் இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டேங்கிறாங்க. ரொம்ப நல்லதாக போச்சு, சரிண்ணே நான் போய் சூர்யா சாரை சீக்கிரமாக பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி சூர்யாவை பார்க்குறாங்க. அப்போ கூட சூர்யா நந்தினி நந்தினின்னு முனைகிட்டே இருக்காங்க. சூர்யாவை எழுப்பிவிட்டு சூர்யா சார் நான் வந்துட்டேன் பாருங்கிறாங்க. சூர்யா அரைக்கண்ணு வெளிச்சத்தில் முழிச்சு பார்த்ததும் நந்தினி வந்துட்டியா, ஏன் என்னை வந்து நீ பார்க்கவே இல்லை, என் மேலே என்ன கோவம் உனக்குங்கிறாங்க. ஐயோ சார் உங்கள் மேலே நான் கோவப்பட முடியுமா, நான் எதுக்காக உங்களை கோவப்பட போகிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்க தானே. எனக்கு திருவள்ளி அம்மா தான் உங்களை பார்க்கறக்கும் வீட்டுக்குள்ளேயும் என்னை விட மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு சீக்கிரமா குணமாகணும்னு நான் வேண்டிக்கிட்டே இருக்கேங்கிறாங்க. நந்தினி நந்தினி எனக்கு எப்படி ஆயிப்போச்சு பாத்தியா, காலெல்லாம் ரொம்ப வலிக்குது நந்தினி, பசிக்குது, கண்ணு மூடனா தூக்கமே வரல, கால் வலியா இருக்குதுங்கிறாங்க. அப்ப நந்தினி சொல்றாங்க, இதை பாருங்க சூரிய சார், தீப்பட்ட காயமாச்சே, ரொம்ப தான் வலிக்கும், நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ஐயா டெல்லிக்கு போயிருக்காங்க, அவங்க வர வரைக்கும் நான் உள்ள வர முடியாது, அதுக்கப்புறம் தான் நான் வர முடியும், அது வரைக்கும் அம்மாவும் சரி உங்க அக்கா தங்கச்சிங்களும் சரி என்னை வீட்டுக்குள்ள வேற விட மாட்டேங்கிறாங்க, பார்க்கணும்னு நான் தவிச்சேன், என்னால் வர முடியலனாலும் இதோ நான் வச்சிருக்கிற ஸ்லேட் மூலமாக நான் உங்ககிட்ட எழுதி கொடுக்குறேன், நான் என்ன நினைக்கிறேனோ அதை உங்ககிட்ட பேச நேரில் பார்க்க முடியும்னாலும் நம்ம பேசிக்கலாங்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நீ என் பக்கத்தில் இருக்கணும் நந்தினின்னு கேட்குறாங்க சூர்யா. சூர்யாவும் நந்தினியும் இப்படியே பேசிட்டு இருக்கும்போது பொழுதே விடிஞ்சிருச்சு வந்து பார்த்தா சுந்தரவல்லி வந்து பார்த்துட்டாங்க. சுந்தரவல்லிக்கு வந்ததே கோவம், இதுக்கு காரணம் யாரு, டே கல்யாணம் இங்கே வா அப்படின்னு கூப்பிடவும் கல்யாணம் வந்து நிற்கிறாரு. என்னடா நடந்தது நைட்டு, நான் படுத்து இப்போதான் எழுந்திருக்கிறேன், என்ன என்னால் கண்ணே மலிக்க முடியல, இன்னும் எனக்கு தலை பாரமாக இருக்குது, சாப்பாட்டில் என்னடா கலந்து கொடுத்தேங்கிறாங்க. ஐயோ அம்மா நான் எதுவுமே செய்யலையே, நானும் போய் அசந்து தூங்கிட்டு இப்போதாம்மா வர்றேங்கிறாங்க. ஏய் பொய் சொல்லாதடா, என்னமோ நடந்திருக்கு, இவ எப்படிடா உள்ள வந்தா அப்படின்னு கேட்குறாங்க. அடடா நந்தினி உள்ள வந்துருச்சா, நானே இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு கல்யாணம் எப்படியோ சமாளிக்கிறாரு. சுந்தரவல்லி போய் நந்தினியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வராங்க. நான் என்னடி சொன்னேன், வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னேன், திரும்ப நீ வந்து நிற்கிறியாங்கிறாங்க. அப்போ நந்தினி சொல்கிறாங்க, ஆமாம் நான் வருவேன், என் புருஷனை பார்க்க நான் வருவேன், என் புருஷனை பார்க்குற உரிமை எனக்கு இருக்குது, இது யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு எதிர்த்து நிற்கிறாங்க நந்தினி. ஏய் என்னடி சொன்னேன் அப்படின்னு சொல்லி கையை ஓங்குறாங்க. அடிக்க போகிற நேரத்தில் நந்தினி சுந்தரவல்லியோட கையை பிடிச்சு முறுக்குறாங்க. இதை பாருங்க, அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்க, அருணாச்சல ஐயா என்கிட்ட ஃபோன் பண்ணி மகனை பார்த்துக்க சொல்லியிருக்காரு, அதையும் தாண்டி நான் சூரிய சாரோட பொண்டாட்டி, இதை யாராலும் இல்லைன்னு மறுக்க முடியாது, அவருக்கு ஒரு பிரச்சனை கஷ்டம்னா நான் தான் முன்னாடி நிற்பேன், இனிமே என்னோட உரிமையை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நந்தினி அப்பவே சூர்யா சார் போய் பார்க்குறாங்க. சூர்யா கண்ணு முழிக்கிறாரு. சுந்தரவல்லி முன்னாடியே சூர்யாவுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. இன்னும் நல்லா நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.